ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான பேன் கேக் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு கஞ்சி மாவுன்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கேப்ப மாவு. அதை பார்த்திங்கன்னா இந்த ராகி ஃப்ளோர் சொல்லுவாங்களே அதுதான். அது பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கிறேன். இதுக்கு லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வெல்லத்தை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கப்பு அந்த கேழ்வரகு மாவுக்கு ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழத்தை இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே இதில் போட்டு அரைச்சிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி தேவைக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம்லாம் போடுறதுல இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை பேன் கேக் மாதிரி நம்ம தவாவில் ஊற்றி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குல்ல, அதை கீற்று போட்டு அதை துருவி இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு, அந்த மாவு, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரண்டியை போட்டு இதுக்கு ஒரு மிக்சிங் கொடுத்துருவோம். ஏன்னா அடியில் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இது இருக்கட்டும். அப்போ தான் நம்மளால் இந்த பேன் கேக்கை ரெடி பண்ண முடியும். நான் இதை பார்த்திங்கன்னா என் பையனுக்கு குழிப்பணியார சட்டி இருக்குல்ல, அதில் ஊற்றினா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை அதில் ஊற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றி பேன் கேக் மாதிரி செஞ்சுட்டு மேலே ஃபைனலாக தேன் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நான் இதை குழிப்பணியார கணக்காக நம்ம இந்தியன் ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இதெல்லாம் பொடிச்சு இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த குழிப்பணியார சட்டியை போட்டுக்கிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக இல்லை கீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீயை ஊற்றிட்டேன். இப்போ நம்ம நம்மளோட பேட்டரை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஊற்றியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். தென் நம்ம இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியும் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த சைடு இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். என்கிட்ட ஒரு ரிப்பான பனானா ஒன்று தான் இருந்துச்சு, நல்ல பழுத்த பனானா. உங்கள்கிட்ட ஒரு 2 to 3 இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் கூட ஜாகரி கூட ஆட் பண்ண தேவையில்லாமல் நீங்கள் டைரெக்டாக பனானாவை மட்டுமே ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இதே நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். நான் கேழ்வரகு மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன இது கொஞ்சம் கலராக இருக்கும் கோதுமை மாவை கம்பேர் பண்ணுறப்ப. பட் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கப்புறமும் நம்ம லைட்டாக கீ எடுத்து மேலே அப்ளை பண்ணோம்னா நல்ல வாசனையாக நமக்கு கிடைக்கும். கீ இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயில். இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் கூட நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்மெல் அரோமாவே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.